Hi friends, welcome to my channel. நாம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க PhonePe யூஸ் பண்றீங்கன்னா அந்த PhonePeயோட UPI பின் மறந்து போச்சுன்னா அதை சிம்பிளா எப்படி ரீசெட் பண்றது அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் செய்து ஆல் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல் வீடியோ நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாம கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்க PhonePe ஓபன் பண்ணிட்டு மேலே ரைட் சைடில் இருக்க ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்க பேங்க் அக்கௌண்ட் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுல ரீசெட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இந்த ஏடிஎம் கார்டோட 16 டிஜிட்ஸ் நம்பர்ல லாஸ்ட் 6 டிஜிட் நம்பரை மட்டும் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி டேட், இதுல உங்க ஏடிஎம் கார்டோட எக்ஸ்பைரி டேட்டை என்டர் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பைரி டேட் ஏடிஎம் கார்டோட 16 டிஜிட்ஸ் நம்பருக்கு கீழே இருக்கும். நெக்ஸ்ட் கீழே இருக்க கண்டினியூ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பேங்க்ல இருந்து ஒரு ஓடிபி வரும், அதை மொபைல் ஆட்டோமேட்டிக்காவே அப்சர்வ் பண்ணிரும். அப்புறம் கீழே இருக்க டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செட் 4 டிஜிட் யூபிஐ பின், இதுல உங்களுக்கு மறந்து போன யூபிஐ பின்னுக்கு பதிலா புதுசா ஒரு யூபிஐ பின்னை செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே இருக்க டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் 4 டிஜிட் யூபிஐ பின், இதுல இப்போ செட் பண்ண யூபிஐ பின்னை ஒருக்கா கூட என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம யூபிஐ பின்னை சக்சஸ்ஃபுல்லா ரீசெட் பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.